வணக்க நேயர்களே, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பதிவில் ஒரு பழமொழி பார்த்தோம். இந்த பழமொழி என்னென்னா, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு. அந்த நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படிங்கிறதுனுடைய பழமொழி, அதுக்கு அர்த்தம் வந்து கிராமப்புறத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு பையன் வீட்டில் சொன்ன பேச்சு கேட்கல அப்படின்னா, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நல்ல பையன் ஒழுக்கமான பையனாக இருக்கிறான் அப்படின்னா, அவனுக்கு ஒரு முறை சொன்னால் அவனுடைய தவறை அவன் திருத்திக்குவான் அப்படிங்கிற ஒரு பொருள்பட தான் சொல்லுவாங்க. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பழமொழியை பொறுத்த வரைக்கும் இது வந்து உண்மையான பழமொழி எப்படி அப்படின்னா, நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் உண்மையான பழமொழி. இப்படி இருந்த பழமொழி தான் காலப்போக்கில் மருவி போயிட்டு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. சரிங்க, இப்போ நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அது என்ன சுவடு அப்படின்னு நாம் இப்போது சொல்ல போகிறோம். விளக்கம் பாருங்கள். இப்போது இந்த மாட்டுனுடைய காலடி தடம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் தெரியுதுங்களா? இதுதான் நமக்கு அந்த மாட்டினுடைய காலடி தடம். இந்த காலடி தடத்தில் அந்த மாட்டினுடைய இந்த சுவடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாதத்தை வச்சு தான் இந்த மாட்டு சந்தைகளில் வந்துட்டு மாடுகள் வந்து எத்தனை வருஷமானது பிறந்து அதுக்கு என்ன வயசாகுது அப்படின்றதெல்லாம் அவங்க கண்டுபிடிப்பாங்க. அந்த கால் பாதங்கள் இருக்கிற சுவடு அந்த மாட்டுக்கு இருக்கும், எல்லா மாட்டுக்குமே இருக்கும். இப்போது ஏறு ஓட்டுற மாடாக இருந்தால் அதனுடைய சுவடனுடைய அது எத்தனை ஆண்டு காலம் உழைச்சிருக்கு அப்படிங்கிறது கூட அதுக்கு வந்து அந்த மாட்டினுடைய காலடி தடத்தை சுவடை பார்த்தா தெரியும். அந்த அடிப்படையில் மாட்டை பற்றி வந்த ஒரு பழமொழி அப்படின்னு சொன்னால், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக தான் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு உண்மையான பழமொழி. இந்த பழமொழி தான் காலப்போக்கில் வந்துட்டு நமக்கு எப்படி மாறி போச்சுன்னா, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு மற்ற பசங்க வேலை செய்யாத பசங்களை வந்து சொல்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பழமொழிக்கான விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். இந்த சுவடோடே நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.